உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இன்னும் 2 மாதங்களில் மணமேடையில் அமர வைத்து தாலி கட்ட வேண்டிய காதலியை இரவோடு இரவாக முகத்தை சிதைத்து காதலன் கொலை செய்திருப்பது திகில் கிளப்பியிருக்கிறது. நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த பாலு வசந்தா தம்பதியின் மகள் சௌந்தர்யா ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேவலூர் குப்பத்தில் ரப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்தார். சௌந்தர்யாவும் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ் என்ற இளைஞரும் 8 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் ஆசை காதலிக்காக தினேஷும் மேவலூர் குப்பத்திற்கு வந்திருக்கிறார். இருவரும் ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த நிலையில் காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிந்து திருமணத்திற்கும் சம்மதித்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் கடந்த ஏப்ரல் மாதம் தினேஷுக்கும் சௌந்தர்யாவிற்கும் நிச்சயதார்த்தம் முடிந்திருக்கிறது. வரும் செப்டம்பர் மாதம் திருமணம் செய்ய முடிவு செய்த நிலையில் நீண்ட நாள் காதலியை மனைவியாக்கப் போகும் ஆசையில் மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறார் தினேஷ். ஆனால் சௌந்தர்யாவின் வயது கோளாறில் தட்டம் மாறி தினேஷை விட்டுவிட்டு வேறொரு இளைஞரோடு பேசத் தொடங்கியதாக சொல்கிறார்கள். 8 வருட காதலை உதறி தள்ளிவிட்டு வேறொரு இளைஞரோடு சௌந்தர்யா நெருங்கி பழகத் தொடங்கியது தினேஷுக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து முதலில் சௌந்தர்யாவிற்கு அறிவுரை சொன்ன தினேஷ் தாங்க முடியாத ஆத்திரத்தில் அடிக்கடி சண்டை போட தொடங்கியதாக சொல்கிறார்கள். இதனால் காதலன் தினேஷை தொந்தரவாக கருதிய சௌந்தர்யா தினேஷின் செல்போன் எண்ணை பிளாக் செய்துவிட்டு புது காதலனோடு பழகி வந்ததாக சொல்கிறார்கள். புது காதலன் உடனான நெருக்கம் மோதிரம் மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு செல்ல யதார்த்தமாக அந்த புகைப்படத்தை பார்த்து ஆத்திரத்தின் உச்சத்திற்கே சென்ற தினேஷ் கொலை செய்யும் முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று தோழிகள் இல்லாமல் சௌந்தர்யா மட்டும் அறையில் தனியாக இருப்பது தெரிய வர நள்ளிரவு நேரம் கத்தி சுத்தியலை எடுத்துக்கொண்டு சென்ற தினேஷ் காதலியை சர்ரமாரியாக 18 இடங்களில் குத்தியதாக சொல்லப்படுகிறது. அதோடு கை காலில் சுத்தியலால் கொடூரமாக தாக்கிய தினேஷ் வெறி பிடித்ததை போல முகத்திலேயே அடித்து சிதைத்து கொன்றதாக பகீர் கிளப்பப்படுகிறது. முகம் சிதைக்கப்பட்டு கை கால்களில் குத்துப்பட்டு சௌந்தர்யா ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்க தினேஷ் தனது சொந்த ஊரான நாகைக்கு தப்பி சென்றதாக சொல்லப்படுகிறது. தப்பி ஓடிய தினேஷை போலீஸ் தேடி வர நாகை காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.